பொண்ணு ஏன் அங்கே போனான், அந்த நேரத்தில் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவன் நடந்துக்கிறான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம தீர்ப்பளிக்கிறோம். அந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகுறோமான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டாவது, ஒரு குற்றவாளி இருக்கான், ஒரு பாலியல் அத்துமீறல் செய்கிற ஒரு குற்றவாளி இருக்கானா, அவனை சார்ந்த சொந்தங்கள் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நம்ம சமூகத்தில் அந்த மாதிரி கிடையாது. அவன் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது கிடையாது. ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் சமூகத்தை சார்ந்தவன் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கறது கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது குற்றம் புரிந்தவன் என் குடும்பத்தில் உள்ளவனாக இருந்தாலுமே அவனுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பெண் அங்கம் அது ஆபாசமான பின், பெண் அங்கம் ஆபாசம் என ஆன பின் தெய்வம் அவள் என தொழுதிட்டு என்ன பயன், தெய்வம் அவள் என தொழுதிட்டு என்ன பயன். ஆமாங்க, இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வசைப்பாடணும், ஒரு தரக்குறைவாக பேசணும் அப்படின்னா பெண் உறுப்புகளை கொச்சைப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம அவங்கள தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எண்ணமே முதல்ல சமூகத்தில் மாறணும். மாற்றம் வரும் நம்பிக்கையோட உங்கள் சவரிமுத்து மெய்யலி சேனலுக்காக.